திரு வெற்றிச்செல்வன், இப்போ பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட அமைப்புகளும் விஜயனுடைய நிலைப்பாட்டை, அவருடைய கருத்தை வரவேற்றிருக்கிறீங்க. விஜயனுடைய இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு நெருங்கி அவர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கூடாது. இப்போ அவங்களுக்கான இந்த தொடர் போராட்டத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அட்டென்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ கம்பேரிட்டிவாக சொல்கிறேன், டங்ஸ்டனுக்கு கிடைத்த ஒரு இருக்குல்ல, அரிட்டாப்பட்டி மக்களுக்கு கிடைத்த ஒரு அந்த அளவுக்கு அந்த மக்கள் அவங்களுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல, நம்ம கவனிக்கப்படலை அப்படின்னு புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது தொடர்ச்சியாக அவங்க பதிவு பண்ணுறாங்க. அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே தொடர்ச்சியாக சந்திக்க தான் விரும்புகிறாங்க. சிலர் பார்க்க முடியும், சிலர் முடியல, சிலர் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்களாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் தங்களுக்கான ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற நோக்கி நகர்றாங்க. இதில் அடிப்படையில் இன்னொரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, இங்கே என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எல்லா விதமான அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு, அது இனிமேல் கட்ட வேண்டியதுதான் மிச்சம் இருக்குது, மக்கள் தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் வேணும் இப்படிதான் பேச்சுவார்த்தை இருக்கு, அமைச்சர்களும் அதான் சொல்றாங்க, அதிகமான இழப்பீடு கொடுக்க தயாரா அப்படிங்கிறது. ஆனா அடிப்படையான பிரச்சனை எந்த கிளியரன்ஸுமே அதுக்குன்னு கிடைக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்க வேண்டிய கிளியரன்ஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சைட் கிளியரன்ஸ் இருக்கு, அதுவே எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அதுக்கான டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி இன்னும் முடிக்கப்படல, அது ஆய்வில் இருக்கு. அப்போ அந்த ஆய்வு முடிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்பாக அதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வாங்கணும், அதுக்கான ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். இப்போ அடிப்படையில் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கோம், அதற்கான ஆய்வுகள் நாங்கள் செய்வோம், அந்த ஆய்வுகளுடைய முடிவு வரட்டும், அந்த முடிவின் அடிப்படையில் இருந்து தான் இந்த திட்டத்தை அமல்படுத்தலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய முடியும். அதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் தெளிவுபடுத்திட்டாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த திட்டம் கம்ப்ளீட்டா வரும் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ ரிசல்ட் இப்படிதான் வரும்னு மறைமுகமாக சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்தா மக்கள் போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ முன்கூட்டியே முடிவு செய்து நீங்கள் திட்டத்தை எங்க மேல திணிக்கிறீங்களா, எங்களை அதுக்காக டிஸ்பிளேஸ் பண்றீங்களா அப்படிங்கிற இந்த ஆதங்கம் இருக்கு. இந்த ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு தொடர்ச்சியாக மறுக்கப்படுது. அந்த இடத்துல இப்போ விஜயனுடைய வருகை எந்த இடத்துல அந்த இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா, அதை அவர் பிரேக் பண்றாரு. இன்னைக்கு இது நீங்க நினைச்சு பாருங்க, இந்த 900 days தான் இன்னைக்கு டிபேட் ஆகுது. இன்னைக்கு எல்லாரும் விவாதக்கான ஒரு புள்ளியா இருக்குங்களா, இதை வைத்து அவர் அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம். அதை சொல்றாங்க, அதை அடுத்த கேள்வியாகவும் கேட்கிறேன். ஆமா, ஆனா நான் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல இருந்து பாக்குறேன். கிட்டத்தட்ட 1000 நாளா நாங்க போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏன் நீங்க இது நாள் வரைக்கும் கேட்கல அப்படிங்களா, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது கிடைக்காதா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் சந்திக்க விரும்பினாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் தமிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க கிட்ட கேட்டதுதான், ஐயா நாங்க அவங்க பார்க்க ரெடி வரோம், நாங்க வர எங்களுக்கு ஒரு இது வாங்கி கொடுங்க, இதுதான் அவங்க கேட்கறாங்க. அவங்களுக்கு எது சம்திங்கான ஏதோ எங்களுக்கு ஒரு இது வேணும், ஒரு இது வேணும் அப்படிங்கிறாங்க, ஒரு அவங்களுக்கான இதுல இருந்து ஒரு விடிவு வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கான நோக்கமா இருக்கு. அப்ப அந்த பேசுபொருள் ஒரு நகல் வந்திருக்கு, அது இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முன்னே குறிப்பிட்டது மாதிரி எந்த விதமான அனுமதி இல்லாமல் இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா அரசு செயல்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லையா. அரசு அது வேகமா யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு கட்டளை பண்றாங்க இல்லையா, உள்ள போனா அனுமதிக்கு மறுக்கப்படுது தெரியுங்களா. இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியோடு இருக்கின்ற போது அந்த நெருக்கடியை விலக செய்வதற்கான என்ன முன்னெடுப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ உள்ள ஃப்ரீயா பிரஸ் போகிறதுக்குன்னு ஃப்ரீயா இருக்குது. நான் ஒரு முறை போகும்போது நானே தடுக்க நிறுத்தப்பட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. வேல்முருகன் அவர் அன்னைக்கும் அவரும் அனுமதிக்கல, அவர் ரொம்ப கடுமையா சட்டை போட்டு அவர் உள்ள போக முடிஞ்சது. இந்த தொடர் நெருக்கடியா இருக்கு. இப்போ இந்த நிகழ்வுக்கு கூட நீங்க ஊருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே தான் இது பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பிட்ட இந்த அளவுக்கு தான் கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப நீங்க ஒரு ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, அதை வெளிப்படுத்துவதற்கான உரிமை இருக்கு, அது ஏன் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது இல்ல. அப்ப அந்த ஜனநாயக உரிமையை அவர்கள் வழங்குவதற்கு அந்த ஸ்பேஸ இன்னைக்கு டிபேட்ல இருக்கு இல்லைங்களா. இப்ப இதுதான் இதை அவர் அரசியல வெற்றிகரமா அந்த இடத்துல தான் செய்யறாருங்கிற அவரோட மத்த அரசியல் என்ன விதமான இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உள்ள கொண்டு வராரு. நீங்களோ விஜயாகட்டுமோ எல்லாருமே இத ஒரு அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறீங்க, எல்லாருமே ஒரு வளர்ச்சிக்கு தடை போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறீங்க. நேற்றைக்கு கூட அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது பரந்தூரில் விமான நிலையம் அவசியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. திமுக முன்னணி தலைவர்கள் எல்லாருமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் மட்டும் நமக்கு பத்தாது. இன்னைக்கு உலக நாடுகளோட குறிப்பா தென்னிந்தியாவில் பெங்களூர் ஹைதராபாத்துக்கு நிகரான இல்லை அதை கடந்த வளர்ச்சிங்கிறது சென்னைக்கு அத்தியாவசியமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான அரசியலுக்கு என்ன பதில்? இல்லை அதாவது இந்த ஃபேர்னஸோட இருக்குங்களா, இந்த ஃபேர்னஸ் எல்லா இடத்துல இருக்கும். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஏர்போர்ட் வேணும்னு சூஸ் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன், அதுக்கு சில நார்ம்ஸ் இருக்கு.
பேசிக்கா நீங்க ஸ்டடீஸ் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. நீங்க ஏன் வெயிட் பண்ண மாட்டீங்க? அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறீங்கல்ல, நீங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து அவங்க பல மதிப்பீடுகள் கணக்கீடுகள் வச்சுதான் அதை பண்ணிருப்பாங்க. போக்குவரத்து இல்ல அந்த சுற்றி இருக்கக்கூடிய பல நகரங்களின் வளர்ச்சி. சிலர் கூட பக்கத்துல வந்து ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு, அதெல்லாம் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய இடம், பல வேலை வாய்ப்புகள், பல லட்சக்கணக்கான மக்களுக்கான வளர்ச்சியை வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடத்தை ஏன் இவங்க வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க? நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய விவசாய நிலங்கள்லாம் அங்க கிடையாது. கம்பேரிட்டிவா தரிசு நிலங்கள் தான் அதிகமா இருக்கு. அப்ப திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி திமுகவை எதிர்க்கணும், திமுக அரசை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாயிண்டா பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும்ன்றாங்க. அதுதான் விஷயமா? இல்ல, அது ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல்வாதமாக வந்து பாக்குறேன். அந்த மக்கள் அவ்வளவுலாம் ரொம்ப சிந்திக்கல. நமக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல, அந்த மக்களை சொல்லல, உங்கள அமைப்புகளையோ விஜய் போன்றவர்களையோ. இப்ப விஜய் எல்லாம் இன்னைக்கு வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு அவர் அந்த அரசியலுக்கு அதை பயன்படுத்திக்க அந்த களத்தை தேர்ந்தெடுக்கிறாரா? இல்ல உங்களையும் அதான் சொல்லி கேட்கல. விஜய் அவங்க அரசியல் அவங்க கட்சி சார்ந்திருக்கூடிய இதுல இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க எங்களுடைய நிலைப்பாடுகள் ரொம்ப ஃபேர்னஸ் என்னன்னா, ஒரு அரசியல் அரசு ஸ்டேட்டுங்கிறீங்களா, ஒரு ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்களா, அவங்க ப்ரீஜுடிஸா செயல்பட முடியாது. தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இங்க விமான நிலையம் வேணும்னு நினைக்கலாம், வேண்டாம்னு நினைக்கலாம் நமக்கு. ஆனா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில மெக்கானிசத்தை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அன்லஸ் ஆர் அதர் ஃபர்ஸ்ட் வந்து அங்க ஒரு ரன்வே கொண்டு வர முடியுமா முடியாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரன்வே வந்து இங்க அமைப்பதற்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிளியரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு டெக்னிக்கல் ஸ்டடி பண்ணணும். அதுக்கான இன்டர்நேஷனல் டெண்டர் கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அது பெண்டிங்ல இருக்கு. அது பெண்டிங்ல இருக்கும்போது ஒரு அமைச்சர் அவர்கள் எப்படி சொல்லலாம் இங்க கொண்டு வருவான்னு? பேசிக் கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? இந்த கான்ட்ரடிக்ஷன் நாங்க வந்து क्वेश्चन பண்றோம். நீங்க இந்த சயின்ஸை வந்து பேசுங்க, இந்த அறிவியலை பேசுங்க, இந்த டெமோக்ராட்டிக் சென்ஸை வந்துட்டு பேசுங்க அப்படிங்கறதா. இத வந்து நாங்க எல்லார்ட்டையும் தான் சொல்றோம். இது நாங்க திமுக அமைச்சர்கிட்டயும் சொல்றோம், அவங்க கிட்டயும் நாங்க இதுதான் கேட்டோம். எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்ககிட்டயும் கேட்டோம், மத்த எல்லா கட்சியிலும் கேட்கணும். தோழமை கட்சியில இருக்கக்கூடிய சிபிஎம் ஆக இருக்கட்டும், சிபிஐ எல்லார்கிட்டயும் சொல்றோம். விஜய் கட்சி கிட்ட அவங்க கிட்ட அதான் சொல்றோம். சோ அதுல அரசியல் இல்லன்னு சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லா கட்சிகிட்டையும் இந்த இதுதான் சொல்றோம். எங்களுடைய தகவல்களை நாங்க பரிமாறிக்கிறோம். இதுல தான் இருக்கும். இது ஒரு நிலைப்பாடு எடுங்க சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதை எதிர்க்கப்பட வேண்டியதுக்கான இந்த அம்சங்கள் இருக்கு. இதில் நீங்கள் ஒத்து போனால் இது எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்றோம். ஓகே, இதனுடைய நீட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றிச்செல்வன்? மறு ஆய்வு செய்யப்படணும்னு சொல்றாங்க, செவிசாய்க்கப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, ஆய்வே இன்னும் முடியல. ஆய்வு முடிஞ்சாதானே உங்களுக்கு மறு ஆய்வு. விஜய் அப்படிதான் சொல்றாரு, மறு ஆய்வு பண்ணணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு. ஸ்டேட் வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு. ஆனா என்னன்னா, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தி பேனலிஸ்டோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா, விஜய் இன்னும் வேகமாக இதுல செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா. எண்ட் ஆஃப் தி டே அதான் சொல்ல வராங்க. இன்னும் அவர் வந்து களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு. அப்ப இந்த பிரச்சனைகள்ல வேறு எல்லா பிரச்சனைக்கும் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறதா மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கருத்து இருக்கு. இந்த கருத்தை நாங்க வந்து வரவேற்கிறோம். அவர் இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இன்னும் திறன்பட செயல்பட வேண்டிய ஒரு அவருக்கான நிறைய ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளோட அடிப்படையான பிரச்சனைகள் இந்த மக்கள் சார்ந்திருக்க இந்த பிரச்சனைகள் இப்போ பரந்தூர் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பேனலிஸ்ட் எல்லாருமே வந்து பரந்தூர் திட்டத்தை வந்து எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கவங்க தான் நினைக்கிறேன். யாருமே வந்து அந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க அதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய இந்த ஸ்டாண்ட்பாடு இப்போ இதை எப்படி நம்ம கவர்மெண்ட் கன்வின்ஸ் பண்ண போறோம், பீப்புள்ஸ்னுடைய இந்த அவங்களுடைய வாய்ஸை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது யார் செய்வார் அப்படின்னு இருக்கு. விஜய் செய்வார் அப்படின்னு இவங்க நம்புறாங்க, விஜய் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் போதாமைகள் இருக்கு அப்படிங்கிறதா. இது இரண்டாம் இது பின்னாடி அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய. ஆனா ஒரு சூழல் செயல்பாட்டாளர் சூழல் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பார்வையினர் இருக்கா. இப்போ இன்னைக்கு சூழல் சார்ந்திருக்கக்கூடிய விவாதங்கள் முன்னணிக்கு வந்திருக்கிறது. அது சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு மைய அரசியலுக்குள்ள வந்திருக்கு. இது ஒரு முக்கிய நகர்வாக வந்து பார்க்கிறேன். இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விவாதங்கள் மையங்கள் எல்லாமே என்னன்னா சூழல் சார்ந்திருக்கக்கூடிய அரசியலாக இருக்கு. அப்ப அந்த அரசியலை நாம் இன்னும் மேம்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே அப்ப என்ன நம்ம பண்ண போனோம், புதிய திட்டங்களாக இருக்கட்டும், புதிய இவையெல்லாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சூழல் பார்வையிலிருந்து இவற்றை அணுக வேண்டிய தேவை இருக்கு. அது அணுகாத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்கதையாக தான் இருக்கும். இதுல யார் கம்ப்ளீட்டான இது எடுக்க போறாங்க, சரியா எடுக்க போறாங்க, அரசியல் சரியா எது செய்ய போறாங்க, இந்த அரசியலை சரியாக முன்னெடுத்து செல்பவர்கள் தான் அடுத்த எதிர்காலத்திற்கான அரசியல் நிர்ணயிக்க போகிறார். ஓகே.